ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கனாக்கா, இந்த சேமியா உப்புமா தான் பண்ணேன். இது ரோஸ்டட் சேமியா தான். ஸோ அதை நம்ம அதை வதக்க வேண்டாம். அதுக்கு பதில் பக்கத்தில் பாயில்டு வாட்டர் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கடாய் வச்சு எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நான் எப்பயுமே முந்திரி பருப்பும் போடுவேன். அதுக்கப்புறம் நிறைய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா நம்ம வதக்கிட்ட பிறகு இந்த சேமியாவை ஜஸ்ட் ஒரு வதக்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம அந்த சுடு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வேணுன்ற அளவுக்கு இது சும்மா ஈஸியாகவே வெந்துடும் இந்த வெர்மிசெலினா. ஸோ அது கொஞ்சமாக ஊற்றி நம்ம தட்டு போட்டு மூடிட்டோன்னே நம்மளுக்கு அது ரெடி ஆகிடும். அப்புறமா பார்த்திங்கன்னா டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குட்டி வெங்காயம், ஸ்மால் ஆனியன், சாம்பார் வெங்காயம் இருக்குல்ல, அது சட்னி பண்ணியிருக்கேன். வீட்டில் தேங்காய் இருந்தது, அதை உடச்சி நம்ம ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தேங்காயோடு பார்க்கவே ஒரு ஒரு 2 கண், ஒரு மூக்கு மாதிரி இருக்கும். அந்த 3 கண்ணுன்றாங்களே, அதனால் சும்மா எடுத்து வச்சேன். பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கல் உப்பு போட்டு அதை நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேன் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு உளுத்தம்பருப்பு, நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த குட்டி வெங்காயம், இதை போட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா அது நல்லா வதங்கிடும். பாருங்கள், தோசை நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ரெடி ஆகிருக்கு. அண்டு லன்ச்சு பார்த்தீங்கன்னாக்கா, வெஜிடபிள் இந்த புலாவ் தான், அதாவது இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன், பாஸ்மதி ரைஸ், அண்டு கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாமே ரெடி ஆகிருக்கு. ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே, கேபேஜ் எல்லாமே. பாருங்கள், அந்த ரைஸ் பண்ணிவிட்டு தனியாக வடிச்சிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதை தாளிச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலிஃப்ளவர் இருக்குங்களா, இது கிரேவி தான் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.